மருதாணி வைக்கிற நாளில் இவ்வளோ அதிசயம் நடக்குமா? ஆன்மீக ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, சயின்டிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மருதாணி செடி வீட்டில் வளர்த்தாலே மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, மருதாணி ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதை வைக்கிறனால நம்ம வாழ்க்கையே இந்த அளவுக்கு மாறுமாங்கிறத எல்லாத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மருதாணிங்கிறது நம்ம பாரம்பரியத்திலேயே ஒரு முக்கிய இடம் பிடிச்சது தான் நம்ம மருதாணி. இது ஆன்மீகமாகவும் சரி, ஆரோக்கியமான பலன்களையும் நமக்கு நிறையவே கொடுக்கும். மருதாணிங்கிறது ஒரு வெறும் அழகுக்காக வைக்கிற பொருள் மட்டும் இல்லைங்க, அது ஒரு மூலிகைன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் நம்ம முன்னோர்கள் அவங்க காலகட்டத்தில் இது ஒரு மங்களத்தின் அடையாளமாக வச்சிட்டு இருந்தாங்க. பெண்கள்லாம் எப்போவுமே கை நிறைய 2 கை கால்லெல்லாம் மருதாணி வைப்பாங்க. ஏதாவது விசேஷம் வைப்பாங்க, விரத நேரத்தில் அப்படின்ட்டு வழிபாடு பண்ணும்போதுன்ட்டு எப்போவுமே முந்தி ஒரு வாரம் வைக்கிறாங்களா, அடுத்த வாரம் அழியிறதுக்குள்ளே திரும்பி வைப்பாங்க. அந்த மாதிரி மருதாணி எப்போவுமே அவங்க கைகளில் இருந்துகிட்டே இருக்கும். மருதாணி வைக்கிறனால லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமணம், வளகாப்புன்னு எல்லா நிகழ்ச்சிகளிலையும் நம்ம மருதாணி கண்டிப்பாக வைப்போம். மருதாணி வைக்கிறனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போக்கி நேர்மறை ஆற்றலை நமக்கு தர்றதுக்காக உதவுதுங்க. அது மாதிரி மருதாணி ரொம்பவே குளிர்ச்சி வாய்ந்தது. அதை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை குறைக்கும். மன அழுத்தம் இருக்குல்ல, அதை குறைக்கும். கை காலில் மருதாணி வைக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணித்து நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, மருதாணியை தலையில் போடுறதுனால நமக்கு தலைமுடி வேருக்கு ரொம்ப பலம் கிடைக்கும். பொடுகு எல்லாமே போயிடும். இயற்கையாகவே நம்ம முடி பளபளன்னு ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. சில பகுதிகளெலாம் வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக கையில் மருதாணி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கே மருதாணிலாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம கையில் மருதாணி வச்சுட்டு அந்த கையில் நம்மளுடைய காசு புழக்கம், யாருக்காவது கடன் கொடுக்குறோம், இல்லை நம்ம காசு வாங்குகிறோம், சேலரி வாங்கணும், எல்லாமே அந்த கையில் மருதாணி வச்சுட்டு பண்ணும்போது அந்த காசுக்கே இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். நமக்கு பண வரவு அதிகரிக்குங்க. வீட்டு சுற்றுப்புறத்தை சுற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு மருதாணி செடி வீட்டில் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் குறைஞ்சி நம்ம வீட்டை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் எப்போவுமே இருக்கிறதுக்கு உதவிட்டு இருக்கும். மருதாணிங்கிறது ரொம்பவே பாரம்பரியமான, ஆரோக்கியமான, அப்புறம் ரொம்ப ஆன்மீக நம்பிக்கையும் நிறைந்தது. மருதாணி வைக்கிறது எவ்வளோ சிறப்புங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மருதாணி வைக்கிறதுனால நான் இப்போ சொன்ன எல்லா சிறப்புகளுமே நமக்கு கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச மருதாணி. நம்ம கையில் மருதாணி வச்சுட்டு வழிபாடு பண்ணும்போது நமக்கு நம்ம வேண்டுதல் பலன்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்குங்க. ஒரு விரதம் இருக்கிறனாலே எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணுறதுல மருதாணி வைக்கிறதும் ஒரு ப்ரொசீஜர் தான். நம்ம மருதாணி வச்சுட்டு வழிபாடு பண்ணும்போது அதுக்கு இன்னும் மேற்கொண்டு தனி பவர் இருக்கும். நமக்குமே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். மருதாணி வச்சுட்டு காசு நம்ம புழங்கும் போது பண வரவு அதிகரிக்குங்க. அதனால் இந்த மருதாணியோட சிறப்புகள் இதுவரை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வீட்டில் மருதாணி செடி வளங்க, கையிலையும் மருதாணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.